வணக்கம். இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ் உடைய கன்டினியூஷன் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தீங்கன்னா, ரீகான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அண்ட் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர். அதாவது கூட்டாண்மை நிறுவனத்துடைய மறுசீரமைப்பு, கூட்டாளி சேர்ப்பு. ஒரு கூட்டாளி சேரும்போது அந்த நிறுவனத்துல என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அத ஒரு ரீகேப்பா என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு ரீகேப் பண்ணுவோம். ஆ ஆ பார்ட்னர்ஷிப் என்னான்னு சொல்லிட்டேன். அதுல என்னென்ன ஏற்கனவே உள்ள ஒப்பந்தத்துல ஏதேனும் மாற்றம் அ கூட்டமைப்பினுடைய மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல நம்ம என்னன்னா அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர். எந்த லா கீழ இது பண்றோம்னா, அக்கார்டிங் டூ செக்ஷன் 31(1) ஆஃப் தி இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 சப்ஜெக்ட் டு கான்ட்ராக்ட் பிட்வீன் த பார்ட்னர்ஸ் நோ பெர்சன் ஷால் பி. மற்ற கூட்டாளிகள் பழைய கூட்டாளிகளுடைய ஒப்பந்தம் இல்லாம, அவங்களுடைய கன்சர்ன் இல்லாம புதிய கூட்டாளியை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்றாங்க. ஓகேவா? இத பார்த்தோம். அது இல்லாம மோட் ஆஃப் ரீகன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோம். அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர், சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, ரிட்டயர்மென்ட் ஆஃப் பார்ட்னர், டெத் ஆஃப் தி பார்ட்னர். எந்தெந்த டைம்லாம் அந்த கூட்டாண்மை நிறுவனத்தை நம்ம மறுசீரமைப்பு பண்றோம். ஒரு புதிய கூட்டாளி சேரும்போது, அ அப்படி சேரும்போது இந்த ப்ராஃபிட் ஷேரிங் லாப பகிர்வு விகிதம், லாப நட்ட பகிர்வு இது ஏதாச்சும் மாற்றம் இருக்குன்னா, அல்லது கூட்டாளி வந்து ஓய்வு பெறும்போது, கூட்டாளி இறந்துட்டாங்கன்னா, அந்த மாரி டைம்லாம் வந்து நம்ம மோட் ஆஃப் ரீகன்ஸ்டிடியூஷன் பண்ணுவோம். இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது தான். அதனுடைய தொடர்ச்சியா அ அ கூட்டாளியுடைய என்ன அ உரிமைகள் இருக்கு புதிய கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கூட்டாளி நிறுவனத்தின் சொத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் உரிமை, கூட்டாண்மை நிறுவனத்துடைய லாபத்தை பகிர்ந்து கொள்ளும் உரிமை. ரைட் டு ஷேர் த அசெட்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் அண்ட் ரைட் டு ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஃபைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆல்ரெடி சொல்லிட்டோம். அக்கார்டிங் டு பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 a person can be admitted as a new partner with the consent of all existing partner அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுல இப்ப டைம் ஆஃப் புதிய கூட்டாளி சேரும்போது நம்ம என்னென்னலாம் வந்து அ என்னென்னலாம் வந்து பார்க்கணும், சரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, சாக்ரிஃபிகேஷன் ரேஷியோ, வேல்யூவேஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மென்ட் ஆஃப் குட்வில், ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் ரீஅசஸ்மென்ட் ஆஃப் லயபிலிட்டீஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் அட்ஜஸ்ட்மென்ட் ஆஃப் பார்ட்னர் அண்ட் கேபிட்டல். புதிய லாப விகிதத்தை வந்து பார்க்கிறோம். தியாக விகிதத்தை நிர்ணயித்த செய்றோம். நற்பெயர் சரி கட்டுதல், சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்தல், பகிர்ந்து தரா லாபம், காப்பு மற்றும் நட்டம் ஆகியவற்றை பகிர்ந்தளித்தல், முதல் கணக்கை புதிய லாப விகிதத்தின் அடிப்படையில் சரி கட்டுதல் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டானா அதை நம்ம சரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய பார்ட்னர் சேர்க்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம சரி கட்டணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, அதாவது ஒரு கூட்டாளி சேர்க்கும்போது புதிய லாப விகிதத்தை தீர்மானிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நியூ ப்ராஃபிட் ரேஷியோ ஃபார்முலா ஓல்ட் ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஒரு பழைய கூட்டாளி எவ்வளோ பங்க வந்து விட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் சாக்ரிஃபிகேஷன் தியாக விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுல 4 கேசஸ் வந்து பார்த்தோம். ஒரு புதிய பங்குதாரனுடைய பங்கு தியாகத்தை ஃபர்ஸ்ட் கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா புதிய பங்குதாரின் பங்கு கொடுக்கப்பட்டாலும் பழைய கூட்டாளிகள் செய்த தியாகத்தை பற்றிய கேள்வி அமைதியாக இருக்கும். ஓல்டு பார்ட்னருடைய சாக்ரிஃபிகேஷன் ரேஷியோ எதுவுமே இருக்காது. அது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். 2வது கேஸ் பாத்தீங்கன்னா புதிய பங்குதாரர் தன்னுடைய பங்கை பழைய கூட்டாளியிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வாங்கும்போது ஒரு வழக்கு பார்த்தோம். 3வது மொத்தம் 5 கேசஸ் இருக்கு. 5 கேசஸ்ல இருந்து டிஃபரெண்ட் கேசஸா இருந்தது. அத பார்த்தோம். புதிய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பழைய விகிதம் ஓல்ட் ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ தியாக விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல என்னென்ன சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். 5 கேசஸ்னா 5 சம்ஸும் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். சாக்ரிஃபைஸ் ரேஷியோ, ஓல்ட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் மைனஸ் நியூ ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், தியாக விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய கூட்டாளி எவ்வளவு லாபத்தை வந்து ஒரு பகுதியை வந்து புதிய கூட்டாளிக்கு தியாகம் செய்யறாங்கன்னா தியாக விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுல வந்து என்னென்ன கேசஸ் இருந்தது அப்படின்னு புதிய பகிர்வு, லாப பகிர்வு விகிதம் மற்றும் விகிதம் கணக்கிடுதல். புதிய விகிதம் கொடுக்கப்பட்டிருந்தா தியாக பங்கு விகிதம், புதிய விகிதம் கொடுக்கவில்லைன்னா அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அது ரிலேட்டடான சம்ஸ் வந்து பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குட்வில் கூட்டாண்மை கணக்கினுடைய நற்பெயர்.
நற்பெயர். இதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த புதிய பார்ட்னர் இருக்கும்போது என்னென்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோமா இல்லையா? ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, நியூ சாக்ரிஃபிகேஷன் ரேஷியோ. ஸோ அது 2 நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இந்த கிளாஸ்ல கூட்டாண்மை கணக்குடைய நற்பெயர். இது குட்வில்ல நற்பெயர்னா என்ன? அதனுடைய என்னென்ன ஃபேக்டர்ஸ வந்து குட்வில்ல வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ எதனால இந்த குட்வில் வந்து நம்ம பண்றோம்? இதுல எந்த மாரியான அட்ஜஸ்ட்மென்ட் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மீனிங் ஆஃப் குட்வில். ஸோ என்னப்பா நற்பெயரினுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எ வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிசினஸ் டெவலப் அன் அட்வான்டேஜ் ஆஃப் குட் டைம், ரெப்புடேஷன், வைட் பிசினஸ் கனெக்ஷன். ஸோ ஒரு குறிப்பிட்ட அது குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு நிறுவனம் நல்ல பெயர், புகழ் மற்றும் பரந்த வர்த்தக தொழிலுக்கு வரும்போது, அது புதிதாக தொடங்கிய நிறுவனத்தை விட அதிக லாபங்களை பெற உதவுகிறது. ஸோ ஒரு புதுசா ஒரு ஒரு நிறுவனத்த தொடங்குற வாங்குற லாபத்தை விட ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிற ஒரு வெல் நோன் ரெப்யூட்டட் பிசினஸ் ஃபர்ம் பார்த்தீங்கன்னா, நெறைய லாபத்தை ஈட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாரி டைம்ல த மானிட்டரி வேல்யூ ஆஃப் சச் அட்வான்டேஜஸ் இஸ் நவுன் அஸ் குட்வில். ஸோ அந்த முன்னேற்றத்தின் பண மதிப்பு நற்பெயர் என்பாங்க. ஸோ நற்பெயர் என்பது புலனாகாத சொத்து. இன்டான்ஜிபிள் அசெட் புலனாகாத சொத்து, மெய்யற்ற சொத்து அப்படின்னு எப்படி வேணா அப்படி மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் குட் வில் பி த வேல்யூ ஆஃப் ரெப்யூட்டேஷன் ஆஃப் த ஃபர்ம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ப்ராஃபிட் அக்செப்டட் இன் த ஃபியூச்சர் ஓவர் த நார்மல் ப்ராஃபிட். ஸோ ஒரு நிறுவனத்தினுடைய எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் அதிக லாபங்களின் மதிப்பு. இது சாதாரண லாபங்களை விட அதிகமாக இருக்கும். மேலானதாக இருக்கும். ஸோ இப்ப என்ன இருக்கிறத விட ஃபியூச்சர்ல அந்த நிறுவனத்த வாங்குனாங்கன்னா, அதுல அவங்களுக்கு லாபம் அதிகம் இப்ப வாங்குறத விட அதிகமான லாபம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு நிறுவனத்த வந்து வாங்குவாங்க. அதுதான் வந்து குட்வில்லுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, in generally the absurd then when person for the goodwill he she pay for something which places him on the position of the being able to earn super profit as a compared to profit earned by the other firm and the same energy. So ஒரே இணையான வர்த்தகத்தில் உள்ள மற்ற நிறுவனங்களுடைய அதிக லாபங்களின் பெறும் செலுத்தி நிலையடைய உதவுவது போன்றவற்றுக்கு வந்து குட்வில் வந்து அதுக்கு பணத்தை செலுத்துறாரு. பணமோ அசட்டோ அப்படிங்கறத வந்து செலுத்துறாரு. In simple words, goodwill can be define the present value of firm's anticipated excess earning or the capitalized value attached to the different profit capacity of the business. ஒரு நிறுவனத்தினுடைய எதிர்பார்க்கப்படும் அதிக வருமானங்களுடைய தற்போதைய மதிப்பு. ஓகேவா? ஸோ என்ன வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் இப்போ அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா ஒரு நிறுவனத்தின் அதிக லாபத்திற்குரிய திறனுக்கு வழங்கப்பட்ட மூலதன மதிப்பு. ஸோ அதிகமா ப்ராஃபிட் வாங்குறதுக்காக கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளவு குடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து குடுக்கலாம். ஒரு நற்பெயர் என்பது நிறுவனத்திற்கு அதிக லாபங்கள் கிடைக்கும் போது மட்டுமே கணக்கிடுவது. ஸோ எப்ப வந்து எக்ஸஸ் ஆன ப்ராஃபிட் கிடைக்குதோ அப்பதான் வந்து அந்த குட்வில் வந்து கால்குலேட் பண்றாங்க. ஸோ சாதாரண லாபங்களை மட்டுமே பெறும்போது அல்லது நஷ்டத்தில் உள்ள எந்த நிறுவனத்திற்கும் நற்பெயர் இருக்கிறது. நார்மலா ப்ராஃபிட் வாங்குறதோ இல்ல லாஸ்ல போயிட்டு இருக்கிற ஃபர்ம்ஸ் வந்து நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் குட்வில் வந்து அவங்க கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்துன்னா, த ஃபேக்டர்ஸ் இப்ப எக்ஸாம்பிள் இத எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஏங்கிற நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, 60 லேக்ன்னு வச்சுக்கோங்க. 60 லேக். ஸோ பிங்கிற ஒருத்தர் வந்துன்னா, இப்ப ஏங்கிற இது வந்து நிறுவனத்த வந்து வாங்குறாரு. எவ்வளவுக்கு வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, 70 லேக்ஸ்க்கு வாங்குறாரு. ஓகேவா? இந்த 60 லேக்ஸ் எதுக்குன்னா, அந்த நிறுவனத்துடைய லேண்ட் வேல்யூ, அதனுடைய நற்பெயர், அதனோட பிராண்ட் இதெல்லாம் பொறுத்து இந்த 60 லேக்ஸ் தான் அதனுடைய பிரசன்ட் வேல்யூ. ஆனா பிங்கிறவர் வந்து என்ன பண்றாருன்னா, அது 70 லட்சம் குடுத்து வந்து வாங்குறாரு. ஸோ இதுதான் வந்து குட்வில்ன்னு சொல்லுவாங்க. இப்ப குட்வில் வந்து என்னன்னா, 70 லேக் மைனஸ் 60 லேக் இஸ் ஈக்குவல் டு 10 லேக். ஸோ இந்த 10 லேக் தான் இந்த நிறுவனத்துடைய குட்வில்ன்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா. இப்ப புரியுதா? அந்த நிறுவனத்தின் மதிப்பு 60 லட்சம் தான். ஆனா பிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அந்த நிறுவனத்த எதுக்கு வாங்குறான்னா, அந்த நிறுவனத்த வந்து நம்ம வாங்குனா நமக்கு ஃபியூச்சர்ல நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால அந்த எக்ஸ்ட்ரா 10 லட்சம் போட்டு வாங்கும்போது, அதுதான் அந்த நிறுவனத்துடைய குட்வில், ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி நற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து குட்வில். ஸோ 50 லட்சம் இருக்கிற வேல்யூ 60 லட்சம் கொடுத்து வாங்குறாங்களோ இல்ல 70 லட்சம் கொடுத்து வாங்குறாங்களோ, எவ்வளவு கொடுத்து வாங்குறாங்களோ அதுதான் வந்து நமக்கு குட்வில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? So next, the factors affecting the value of goodwill. The main factor affecting the goodwill. So என்னென்ன காரணிகள் வந்து இந்த நற்பெயருடைய மதிப்பை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி. Nature of the business. A firm that produce high value added product or having the stable demand is able to earn more profit, therefore has more goodwill. So வணிகத்தினுடைய தன்மை. ஸோ ஒரு உயர்ந்த மதிப்புடைய பொருட்களை உற்பத்தி செய்யும் அல்லது நிலையான தேவை கொண்ட நிறுவனங்கள் அதிக லாபங்களை பெறுகின்றன. ஸோ இப்போ ஒரு நிறுவனத்திற்குன்னா அதனுடைய நிறுவனத்துடைய அந்த பிசினஸ் உடைய குவாலிட்டி, அதனுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத பொறுத்து அந்த குட்வில், அந்த பிசினஸ் உடைய நிறுவனத்து பிசினஸ் ஃபர்முடைய குட்வில் வந்து அதிகரிக்கும், நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு 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 மார்க்கெட்ல ஒரு ஒரு குறைந்த மதிப்புடைய பொருளை வித்தோம்னா அதுக்கு நற்பெயர் கிடையாது. ஸோ லொகேஷன். ஸோ if the business is centrally located or it's a place having a customer traffic and goodwill tends to be. ஸோ இப்போ இடம், இப்போ வந்து இப்போ சிட்டிக்குள்ள ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா அங்க அந்த அந்த பிஸ்னஸ் வந்து நல்ல டெவலப் ஆகும், நல்ல ப்ராஃபிட் வாங்க முடியும், மக்கள் கூட்டம் அதிகமா வரும். அதுவே ஒரு சிட்டிக்கு வெளியே அவுட்டர்ல யாரும் இல்லாத இடத்துல போட்டோம்னா அங்க ப்ராஃபிட் கிடைக்காது, லாஸ்ல போயிடும். ஸோ அப்ப அங்க வந்து குட்வில்லே கிடைக்காது, அதுக்கான குட்வில்லே கிடைக்காது. அதுதான் சொல்றாங்க. ஸோ ஒரு வணிகம் மத்திய பகுதியில் அமைந்துள்ளது அல்லது அதிகமான வாடிக்கையாளர் வருகை உள்ள இடத்தில் அமைந்திருந்தால் அதற்கான நற்பெயர் அதிகமாக இருக்கும். ஸோ பீப்புள் க்ரௌட் இருக்கிற இடத்துல அதனுடைய வேல்யூ வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து குட்வில்ல வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் தி மேனேஜ்மெண்ட். A well managed concern usually enjoy the advantage of high productivity, the cost efficiency that leads to higher profit, and so the value goodwill will so high அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நன்கு மேலாண்மை செய்யப்படும் நிறுவனங்கள் பொதுவாக அதிக உற்பத்தி திறனையும் செலவு திறனையும் அனுபவிக்கும். இதனால் அதிக லாபம் கிடைக்கிறது. எனவே நற்பெயரினுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ் ஃபர்ம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற மேனேஜர் ஸ்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டா அதனோட ஆக்டிவிட்டியை வந்து மானிட்டரிங் பண்ணி அதோடைய ப்ரொடக்ஷனை வந்து எஃபிஷியன்ஸா இன்க்ரீசஸ் பண்ணி காஸ்ட் வந்து குறைச்சி நல்ல குட் ஒரு ஒரு நல்ல உற்பத்தி பொருட்களை வந்து தர்றதுக்கு பேரு தான் வந்து அந்த மேலாண்மை திறன் ஸ்கில் மூலமா அந்த தொழிலுடைய நல்மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து என்ன இது பார்த்தீங்கன்னா 3 பார்த்தோம். 4th வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சுச்சுவேஷன். ஸோ இப்போ கரண்டா மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது. The monopoly condition or limited competition enable the concern to earn the high profit which leads to the value of goodwill. அப்படி ஒற்றையாட்சி மோனோபொலின்னு சொல்லுவாங்க. குறைந்த போட்டி அதிக லாபங்களை பெற உதவுது. இதனால் நற்பெயரினுடைய மதிப்பு அதிகரிக்குது. இப்போ வந்து மோனோபொலினா ஒண்ணும் இல்லப்பா. இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ அம்பானி இருக்காங்க, அதானி இருக்காங்க, வேற டாடா ட்ரஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நிறுவனங்களா இருக்கு. ஆனா இப்போ இப்போ என்ன பண்ணாங்க, இப்போ எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வந்து இப்போ இபி வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா இபி செலக்ட் பண்ணோம்னா இப்போ அதானிக்கு வந்து நிறைய அவர் வந்து என்ன பண்ணா இது சார்ந்து இருக்கிற நிறுவனத்தெல்லாம் வாங்கிட்டு ஒரு மோனோபொலி பண்றாரு. ஸோ இவராலதான் இதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோனோபொலி பண்ணிட்டு மற்ற நிறுவனங்களை வந்து டவுன் பண்ணிட்டு இவரால மட்டும் கொடுக்க முடியும் மோனோபாலி பண்ணி அவரு எல்லா இதுவும் கொடுப்பாரு. அப்படி இதுதான் வந்து இருக்கும்போது இது வந்து நற்பெயரின் மதிப்பு அதிகரிக்குது. The monopoly condition or limited competition enable that concern to earn high profit which leads to the higher value of goodwill. ஸோ மோனோபொலி ஒரே நிறுவனம் அதை பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இப்ப அதானி நிறுவனம் மட்டுமே பண்ணிட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு லாபம் இருக்கும். இதே பல்வேறுபட்ட அம்பானியோட நிறுவனம், டாடா ட்ரஸ்ட், மற்ற நிறுவனங்கள்லாம் வரும்போது அவங்களுக்கு லாபம் குறையும். ஓகேவா? அதனால வந்து நற்பெயர் கிடைக்காது. அதே மோனோபொலியா இருந்தா அவங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். The special advantage. The firm that enjoy the special advantage like import, a license, low rate and assured supply of electricity, long-term contract for supply of material, well-known collaborators, patients,
ட்ரேட்மார்க் என்ஜாய் த ஹையர் வேல்யூ. ஸோ சிறப்பு தன்மைகள், ஸோ இறக்குமதி உரிமங்கள், குறைந்த விலையில் மற்றும் உறுதி செய்யப்பட்ட மின் வழங்கல், நீண்டகால உடன்படிக்கைகள், நன்கு அறியப்பட்ட ஒத்துழைப்பாளர்கள், காப்புரிமை, வர்த்தக அடையாளங்கள் மற்றும் சிறப்பு நன்மைகளை அறிவிக்கும் நிறுவனங்களுக்கு அதிக நற்பெயர் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு உடைய லைசன்ஸை பொறுத்து அந்த லைசன்ஸு அதுல லோ நல்ல குவாலிட்டியான பொருள் கம்மி ரேட்டு கொடுக்குறாங்க. சப்ளை ஆஃப் உறுதி செய்யப்பட்ட எலக்ட்ரிசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிறுவனத்தை வாங்கினா அதனுடைய குட்வில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நிறைய பெனிஃபிட் இருக்கிற நிறுவனத்தை வாங்கினா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இது சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபேக்டர் எந்தெந்த ஃபேக்டர் அஃபெக்ட்னு பார்த்தோம். நேச்சர் ஆஃப் பிசினஸ், லொகேஷன், எஃபிஷியன்சி ஆஃப் மேனேஜ்மெண்ட், வணிகத்தின் தன்மை, இடம், மேலாண்மை திறன், மார்க்கெட் சிச்சுவேஷன், சந்தை நிலைமை, ஸ்பெஷல் அட்மிஷன், நிரப்பு நிலைமை. இந்த 5 தான் வந்து இந்த குட்வில்ல அஃபெக்ட் பண்றவுடைய காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நீட் ஃபார் த வேல்யூவேஷன். ஸோ என்னப்பா நீடு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நீட் ஃபார் த வேல்யூவேஷன். ஸோ மதிப்பீடு, நற்பெயர் மதிப்புடைய காரணங்கள் எதுக்காகலாம் பண்றோம் அப்படின்னா, நார்மலி த நீட் ஃபார் வேல்யூவேஷன் of goodwill arise at the time of sale of the business, but the context of the partnership when it may also rise in the following circumstances. So it changes in the profit. ஸோ ஒரு பொதுவாக நற்பெயரின் மதிப்பீடு தேவையாகும் போது ஒரு நிறுவனத்தை விற்பனை செய்யும் போது அதிகமாகும். ஆனால் ஒரு கூட்டுறவு நிறுவனத்தின் சூழலில் இது பின்வரும் சந்தர்ப்பங்களில் தேவையாகலாம். ஒரு தனியா ஒரு நிறுவனத்தினா அது விற்பனை செய்யும் போது அதனுடைய நற்பெயர் வந்து அதிகரிக்கும். அது கூட்டு நிறுவனம் இருக்கும்போது அது அப்போ என்னென்ன இது வந்து எந்தெந்த சுச்சுவேஷன்ல நம்ம குட்வில் வந்து தேவைப்படும் அப்படின்னா, சேஞ்சிங் இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அமங் த எக்ஸிஸ்ட். ஸோ ஏற்கனவே உள்ள கூட்டாளர்களுக்கு இடையான லாப பகிர்வு விகிதத்தில் மாற்றம் அப்படிங்கும்போது குட்வில் வந்து தேவைப்படுது. அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர், புதிய கூட்டாளரை சேர்த்தல். ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர், ஒரு கூட்டாளர் ஓய்வு பெறுதல். டெத் ஆஃப் தி பார்ட்னர், ஒரு கூட்டாளருடைய மரணம். dissolution of the firm involving the shell business as going concern, ஒரு வணிகத்தை தொடர்ந்து செயல்படுத்தப்படும் நிறுவனத்தினுடைய இறுதி மற்றும் விற்பனை. அமல்கமேஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப், கூட்டுறவு நிறுவனத்தில் இணைப்பு. ஸோ இந்த மாதிரி டைம்லாம் நம்ம குட்வில்லுடைய நீட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவோம். புதிய கூட்டாளி சேர்க்கும் போது, ஒரு கூட்டாளி வெளியே போகும்போது, ஒரு கூட்டாளி இறந்துட்டார்னா, ஒரு நிறுவனத்தை இணைஞ்சிருச்சுன்னா, ஒரு கூட்டாளியை கலைச்சிட்டோம்னா, லாப பகிர்வு இதுன்னா அப்பெல்லாம் வந்து நம்ம குட்வில் வந்து கால்குலேட் பண்ண இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதுல ஸோ கிளாசிபிகேஷன் ஆஃப் குட்வில். ஸோ என்னென்ன கிளாசிபிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த நற்பெயரினுடைய வகைகள், இந்த கிளாசிபிகேஷன் என்னன்னாப்பா, இப்போ வந்து எஸ்சிஆர்டி சிலபஸ்ல இந்த கிளாசிபிகேஷன் பத்தி இருக்கு. ஆனா என்சிஆர்டி சிலபஸ்ல கிளாசிபிகேஷன் ஆஃப் குட்வில் இல்லை. ஸோ என்னன்னா அக்யூர்ட் ஆர் பர்ச்சேஸ்டு குட்வில், வாங்கப்பட்ட அல்லது பெறப்பட்ட நற்பெயர். பார்க்கும்போது தெரியுது, அது ஏற்கனவே இருக்கிற நிறுவனத்துல அந்த நிறுவனத்தை காசு செலுத்தி அல்லது ரொக்கமாக செலுத்தி அந்த நிறுவனத்தை வாங்கும்போது தான் அது அப்படி வாங்கும்போது பெறப்பெரிய நற்பெயர் தான் வந்து வாங்கப்பட்ட அல்லது பெறப்பட்ட நற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. The goodwill acquired by the making payment, cash or kind is called acquired or purchased goodwill. When a firm purchases an existing business, the price or purchases a business may exceed the net asset of the business acquired. அது ரொக்கம் அல்லது பொருளை செலுத்தி பெறப்பட்டதால் அது வாங்கப்பட்ட அல்லது பெறப்பட்ட நற்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நிறுவனம் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நிறுவனத்தை அதற்காக செலுத்தப்படும் தொகையானது வாங்கப்பெறும் நிறுவனத்தின் நிகர சொத்துக்களை விட கூடுதலாக இருக்கும். அதான் கரண்ட் வேல்யூ விட அது வந்து கூடுதலா வேல்யூ கொடுத்து அதை வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்திய கணக்கியல் தரநிலை 10, அதான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த accounting for the fixed assets state that goodwill must be recorded in the books of account only when some consideration in the money or money worth has been paid for it. ஸோ இந்திய கணக்கியல் தரநிலை 10 நிலை சொத்துக்கள் கணக்கியல் குறித்து கூறுகையில் நற்பெயருக்காக பணமோ அல்லது பணத்தின் மதிப்போ மறுபயனாக செலுத்தப்படுவதால் மட்டுமே அந்நற்பெயரானது கணக்கேடுகளில் பதியப்பெறுதல் வேண்டும். ஆகையால் வாங்கப்பட்ட நற்பெயரானது கணக்கேடுகளில் பதியப்படலாம். ஸோ ஏற்கனவே அந்த அக்கௌண்டிங் ஃபிக்ஸ்டு அசட்டா இருக்கும்போது நம்ம பணம் கொடுத்து வாங்கினா அதை வந்து நம்ம அக்கௌண்டிங்ல வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில். செல்ஃப் ஜெனரேட்டட். ஸோ பர்ச்சேஸ்டு யாரு? அக்யூட், வாங்கப்பட்ட அல்லது இது பெறப்பட்ட குட்வில்னா காசு கொடுத்தோ ரொக்கமா சொத்து கொடுத்தோ ஏதாவது பொருள் கொடுத்தோ ஒரு இதை வாங்கியிருப்பான். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில் சொல்லுவாங்க. தன்னுருவாக்க ஏற்படும். அதை வந்து அவங்களே ஒரு தொழில் நிறுவனத்தை ஆரம்பிச்சு அந்த இடத்த கண்டிஷனுக்கு ஏற்றபடி கஸ்டமருக்கு வந்து விசுவாசமா இருந்து ஒரு நல்ல பெயரை சம்பாதிச்சிருப்பாங்க. ஸோ இதைதான் வந்து செல்ஃப் ஜெனரேட்டட். இந்த தொழிலின் சிறப்பம்சங்கள் சாதகமான இடமமைப்பு, நம்பகமான வாடிக்கையாளர்கள் போன்ற சிறப்பெயர்களை அடிப்படையாக கொண்டு நிறுவனமே தன்னை உருவாக்கி கொள்ளும் நற்பெயர் ஆகும். இதை வந்து கணக்கீடுல வந்து பதிவு பண்ண முடியாது. ஏன்னா வந்து இவங்க அவங்களோட ஓன் இதுல அந்த நிறுவனத்தினுடைய நற்பெயர் சந்திருப்பாங்க. ஆனா வாங்கப்பட்டனா காசு பணம் பொருளை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம புக்ல வந்து பேலன்ஸ் ஷீட்லயோ இல்ல அந்த இதுல வந்து நம்ம பதிவு பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் குட்வில் தான் பர்ச்சேஸ்டு குட்வில், செல்ஃப் ஜெனரேட்டட், வாங்கப்பட்ட அல்ல பெறப்பட்ட தன்னுருவாக்க நற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு எஸ்சிஆர்டி சிலபஸ்ல தான் இருக்கு, என்சிஆர்டி சிலபஸ்ல இல்ல. ஓகேவா? ஸோ அடுத்து மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். ஸோ என்னப்பா மெத்தட் அப்படின்னு நற்பெயரை கணக்கிட முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு. Since a goodwill is an intangible asset, it is very difficult to accurate the calculate this value. ஸோ நற்பெயருங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஒரு புலனாகாத சொத்து அல்லது மெய்யற்ற சொத்து என்பதால் அதன் மதிப்பை துல்லியமாக கணக்கிடுவது மிகவும் கடினம். ஸோ குட்வில் கால்குலேட்டட் பை ஒன் மெத்தட் மே டிஃபரண்ட் பை அனதர் கால்குலேட் பை அனதர் மெத்தட். ஸோ ஒரு மெத்தடை விட அனதர் மெத்தட் போது கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். அப்படி கால்குலேட் பண்ணும்போது கால்குலேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி அது எப்படி கால்குலேட் பண்ண நிறைய மெத்தட் இருக்கிறதால நிறைய டிஃபரன்ஸ் இருக்கிறதால எந்த மெத்தட்ல வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்டிங் பார்ட்னரும் நியூ பார்ட்னரும் வந்து ஒரு அவங்க முடிவு பண்ணி அதை வந்து தீர்மானிப்பாங்க அப்படின்னு. And so the method by which goodwill is calculated may be specifically decided between the existing partner and the income partner. The important method of the valuation of the profit, ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், கேபிட்டலேஷன் மெத்தட். அதான் சொல்லிட்டேன், ஒரு கூட்டுறவு நிறுவனத்தின் நற்பெயரின் மதிப்பை கணக்கிட பல்வேறு முறைகள் பரிந்துரைக்கின்றன. ஒரு முறையின் மூலம் கணக்கிடும் நற்பெயர் மறுமுறையின் மூலம் கணக்கிடும் நற்பெயர் வந்து மாறுபடுது. எனவே நற்பெயர் எவ்வாறு கணக்கிடணும்னா ஏற்கனவே உள்ள கூட்டாளர்கள் புதிய கூட்டாளர்களே தீர்மானிக்கப்பட வேண்டும். ஸோ என்னென்ன முறையில வந்து இந்த மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் வந்து நம்ம குட்வில் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் பண்றோம் அப்படின்னா சராசரி லாபங்கள் முறை, ஆவரேஜ் ப்ராஃபிட், உயர் லாப முறைகள், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், கேபிட்டலேஷன் மெத்தட், மூலதனமயமாக்கல் அல்லது மூலதன முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுல ஒவ்வொன்றும் ரெண்டு கேட்டகரிஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு அதுல பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ சராசரி லாப அடிப்படையில். ஸோ இது எல்லாமே உங்க எஸ்சிஆர்டி சிலபஸ் இருக்கிற கண்டென்ட் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? என்சிஆர்டி சிலபஸ்ல கொஞ்சம் இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கல, அவங்க டைரக்டா அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ அண்டர் திஸ் மெத்தட் குட்வில் இஸ் கால்குலேட்டட் as a certain year of purchase of the average profit of past periods. ஸோ இம்முறையில் நற்பெயரானது கடந்த கால சில ஆண்டுகளின் சராசரி லாபத்தை கொள்முதல் செய்வதன் மூலம் மதிப்பிடுகிறது. ஸோ இப்போ வந்து ஒரு 5 இயர் 2020 2024 ஒரு ஏங்கிற நிறுவனம் இருக்கு. அந்த ஏங்கிற நிறுவனம் 2020 ஒரு ப்ராஃபிட்டும், 2022 ஒரு ப்ராஃபிட்டும், 2023 ஒரு ப்ராஃபிட்டும், 24 ஒரு ப்ராஃபிட்டும் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த லாபத்தினுடைய ஆவரேஜ் வந்து ஃபைன் பண்ணி அது மூலயமா ஒரு நிறுவனத்துடைய குட்வில் வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. So the number of years purchase is generally determined on the basis of average period of new business will take in order to bring it the current state of existing business. ஓகேவா? ஸோ ஒரு புதிய நிறுவனம் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனத்தின் தற்போதைய நிலையை அடைவதற்கு சராசரியாக எடுத்துக்கொள்ளும் காலத்தை அடிப்படையாக கொண்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கையை நிர்ணயம். ஆவரேஜா எத்தனை இயர் எடுத்துக்கிறோமோ அதுதான் வந்து நம்ம கொள்முதல் ஆண்டுன்னு சொல்லிட்டோம். பர்ச்சேஸ் ஆஃப் தி ஆவரேஜ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ கடந்த ஆண்டுகளின் சராசரி லாபத்தை எதிர்காலத்தில் எத்தனை ஆண்டுகளில் எழுத முடியும்? ஸோ ப்ரீவியஸ் இயருடைய ஆவரேஜ் ப்ராஃபிட்டை வச்சு
பாஸ்ட்ல ஃபியூச்சர்ல எவ்வளவு லாபத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கறத கால்குலேட் பண்றத வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So while computing the average profit, in addition or rectification of the error, the following adjustment are to be made. Adjusted profit, actual profit. The past experience not recorded. அதாவது சராசரி லாபம் கணக்கிடும் போது பிழைகளை திருத்தம் செய்வதுடன் பின்வரும் சரி கட்டுதலை ஏதாச்சும் எரர் மட்டும் ரெக்டிஃபை பண்ணாம ஒரு சில சரி கட்டுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அது என்னென்ன சரி கட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாஸ்ட் எக்ஸ்பென்ஸ் நாட் ரிக்யூர்ட் இன் த ஃபியூச்சர், எதிர்காலத்தில் தேவைப்படாத கடந்த கால செலவுகள். ஸோ நம்ம கடந்த காலத்துல ஒரு செலவு பண்ணிருப்போம், ஆனா அது எதிர்காலத்தில் தேவைப்படாது அப்படிங்கிற போது அந்த இதை வந்து நம்ம சரி கட்டணும். பாஸ்ட் ரெவென்யூ நாட் லைக்லி டு பி earned in the future. ஸோ எதிர்காலத்தில் ஈட்ட முடியாத கடந்த கால வருமானம். ஸோ நம்ம கடந்த காலத்துல ஒரு இன்கம் வந்து நம்ம வந்து வருமானம் பெற்றிருப்போம், அதையே நம்ம எதிர்காலத்துல பெற முடியல அப்படிங்கும்போது அதை வந்து மைனஸ் பண்ணணும். இங்க சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ எப்பெல்லாம் பிளஸ் பண்ணணும் எப்பெல்லாம் மைனஸ் பண்ணணும், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அடிஷனல் இன்கம் எக்ஸ்பெக்டட் இன் த ஃபியூச்சர், எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் கூடுதல் வருமானங்கள். ஸோ வந்து ஃபியூச்சர்ல எவ்வளவு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸெப்ட் பண்றோம்னா அதை வந்து ஆட் பண்ணும். அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பெக்டட் டு பி பெய்ட் இன் த ஃபியூச்சர், எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் கூடுதல். ஸோ எதிர்காலத்தில் எவ்வளவு செலவு பண்ண போறோம் அப்படிங்கறத எதிர்பார்க்கறத வந்து மைனஸ் பண்ணும். த ஆவரேஜ் ப்ராஃபிட் மே பி எய்தர் சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆர் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். சராசரி லாபமானது சாதாரண சராசரி லாபமாவோ அல்லது கூட்டு சராசரி லாபமாவோ இருக்கலாம். ஸோ இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ஆவரேஜ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னா லாப சாதாரண லாப முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சாதாரண சராசரி லாப முறை. Under this method, goodwill is calculated by multiply average profit by certain number of years of the purchase. Simple average profit is calculated by adding adjusted profit in certain number of years by dividing the total number of purchase years. So goodwill is equal to average profit into number of years purchase. Average profit equal to total profit number of years. ஸோ சாதாரண லாப முறைனா என்னன்னா சராசரி லாபத்தை குறிப்பிட்ட கொள்முதல் ஆண்டுகள் எண்ணிக்கையில் பெருக்குவதன் மூலம் கணக்கெடுக்கப்படுகிறது. சராசரி லாபம் சரிக்கட்டப்பட்ட சில ஆண்டுகளின் லாபத்தை கூட்டி அது மொத்த ஆண்டுகளினுடைய வகுப்பதன் மூலம் கணக்கெடுக்கப்படுகிறது. சராசரி லாபத்தை மொத்த ஆண்டுகளுடைய பெருக்குனா அதுக்கு குட்வில் கிடைக்கும். அது ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படின்னா மொத்த லாபத்தை எத்தனை ஆண்டுங்கிற வாங்கணும் அப்படிங்கிறத டிவைட் பண்ணிட்டா நம்ம கிடைக்கும்னு வந்து சொல்றாங்க. அதுதான் வந்து சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா the profit of the firms are following the year 2023 4 lakh, 24 3 lakh 19,000, 25 4 lakh 15 4 lakh 15,000, 16 4 lakh 45,000 and year 27 5 lakh. Calculate the goodwill firm of the 4 years. பர்ச்சேஸ் இயரிங் வந்து 5 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5 வருஷம் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து பர்ச்சேஸ், அதுதான் வந்து 4 வருடத்துல 5 வருடத்துக்கான ப்ராஃபிட் ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட்ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். ஸோ சிம்பிள் ஆவரேஜ்ல ப்ராஃபிட் 5 வருஷத்துக்கான ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. இயர் 2013 13 14 15 அப்படின்னு சொல்லிட்டு 5 இயர் கொடுத்துட்டாங்க. அதுல என்ன கேட்கலாம், கால்குலேட் தி குட்வில் ஆஃப் அந்த பேசிஸ் 4 வருஷத்து பேசிஸ் 4 வருஷத்துக்கு பேசிஸ் பண்ணி 5 இயருக்கான ஆவரேஜ் இது வந்து கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 13ல எவ்வளவு இருக்கு. ஸோ ப்ராஃபிட் வந்து எப்படி சராசரி லாபம் எப்படி ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்னா வந்து டோட்டல் ப்ராஃபிட் எல்லா ப்ராஃபிட்டும் வந்து ஆட் பண்ணும். டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு வருஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். நம்பர் ஆஃப் இயர். ஸோ இங்க டோட்டல் ப்ராஃபிட் என்னென்ன இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 13ல வந்து ஒரு 4 lakhs இருக்கு.
ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 4 lakhs. ஸோ அடுத்து வந்து 3,98,000 plus 4,50,000 plus 4,45,000 plus 5 lakhs. ஸோ இது வந்து 5 வருஷத்துக்கான ப்ராஃபிட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் வந்து 5 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்னா 4, இது ஒரு 4, 4, 4, 12, 17, 20, இது ஒரு 5, 21, 21,93,000 அப்படின்னு தான் வந்து நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட். அது டோட்டல் ப்ராஃபிட். அது ஆவரேஜ் வந்து எத்தனை இயர்னா 5 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இது பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்னா நமக்கு ஆவரேஜா ஒரு 4,38,000ங்கிறது வந்து கிடைக்கும். 4,38,000. ஸோ இதுதான் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட். இதுல வந்து பாத்தீங்கன்னா குட்வில், இது ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து குட்வில் கண்டுபிடிச்சோம். ஸோ குட்வில்லுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் into number of years purchase. So number of years purchase. So நாம் ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 4,38,000 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ, பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் 5 இயர்ஸ். ஸோ 4 இயர் பேசிஸ்ல வந்து பர்ச்சேஸ் கொடுத்துருங்க. அப்போ 4, ஸோ எவ்வளோ வரும் நமக்கு ஆன்சரு? மல்டிபிள் பண்ணா 17,54,000. இதாம்பா வந்து ஆவரேஜ் சராசரி லாபம் முறை, சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல எப்படி கண்டுபிடிக்கும். ஸோ 17,054 lakhs தான் வந்து நமக்கு சராசரி லாபம், நற்பெயர், இந்த நிறுவனத்துடைய நற்பெயர். ஸோ இங்க என்ன கொடுத்துட்டாங்க? ப்ராஃபிட் 5 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் வரும். இப்போ டோட்டல் ப்ராஃபிட் டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். 5 வருஷம் கொடுத்துட்டாங்க. 5 வருஷத்துக்கான ப்ராஃபிட் ஆட் பண்ணி டிவைட் பை 5 கொடுத்துட்டா நமக்கு 4,38,000 கிடைக்கும். ஸோ குட்வில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 4,38,000 கண்டுபிடிச்சிட்டோம். பர்ச்சேஸ் இயர் 4 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ மல்டிபிள் பண்ணா நமக்கு 17,54,400 தான் நமக்கு இதனுடைய குட்வில். ஓகேவா? சம் புரியுதாப்பா? ஸோ கொஞ்சம் ஹேண்ட் ரைட் இதா இருக்கும், கொஞ்சம் பேட் வந்து இதாகல. ஸோ பார்த்துக்குங்க. உங்களுடைய எஸ்ஏடிஸ் சிலபஸ்ல இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் இருந்தாலும் ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸஸ் போனோம், இந்த மந்த் இந்த கிளாஸஸ் தான் எடுப்பாங்க. ஸோ ரொம்ப இது புரியும், சொல்லும் போதே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ இந்த வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்னா என்னப்பா? ஸோ அண்டர் த மெத்தட் குட்வில் இஸ் கால்குலேட் பை மல்டிபிளிங் த வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ இப்போ வந்து இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் கொடுத்துருவாங்க. அந்த ஆவரேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா, so multiplying the weighted average profit certain number of the years purchase. So goodwill is equal to weighted average profit number of years on purchase. So weighted average profit, total weighted profits, total weight. So இம்முறையில் நற்பெயரானது கூட்டு சராசரி லாபத்தினை கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கையால் பெருக்குவதன் மூலம் கிடைக்கிறது. நற்பெயர் கூட்டு சராசரி லாபம் இன்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. இம்முறையில் ஒவ்வொரு ஆண்டு லாபத்தின் மீதும் நிறைகள் ஒதுக்கப்படுகின்றன. ஒதுக்கப்பட்ட நிறைகளை அந்தந்த ஆண்டின் லாபத்தோடு பெருக்கி கூட்டி லாபம் கண்டறியப்படுகிறது. சராசரி லாபம் கணக்கிட கூட்டு லாபத்தின் மொத்தத்தை ஒதுக்கிட நிறைகளின் மொத்தத்தால் வகுக்க வேண்டும். ஒண்ணுல இப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 1000 ரூபாய் உங்களுக்கு லாபம், அடுத்த வருஷத்துல வந்து 2000 ரூபாய், அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து 3000 ரூபாய். ஸோ இதுக்கு நான் வெயிட்டேட் கொடுக்குறேன். வருஷத்துக்கு வந்து 2ன்னு வெயிட் கொடுத்துறேன், அடுத்த வருஷத்துக்கு 4ன்னு வெயிட் கொடுத்துறேன், அதுக்கு அடுத்த வருஷம் 6ன்னு கொடுத்துக்கிறேன்.
இப்போ ப்ராஃபிட் வந்து எப்படி கண்டுபிடிக்கும்னா, இத வந்து அந்த வெயிட்டோட அமௌண்டோட இது வந்து மல்டிபிள் பண்ணா நமக்கு சராசரி லாபம் வந்து கிடைக்கும். அப்ப இது வந்து 2000 இப்ப 2 இது வந்து 4000 இதே மாரி இருந்தா 9000. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு கூட்டு சராசரி. இதுதான் வந்து வெயிட். இந்த வெயிட்ட குடுத்திருக்கிற வெயிட்டேஜ் அமௌண்ட்ட லாபத்தோட மல்டிபிள் பண்ண வர்ற அமௌண்ட்ட ஆட் பண்ணா நமக்கு கூட்டு சராசரி லாப முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ ஓகேவா? சோ இதுல வந்து சம் பாருங்க. The profit uh, the profit of the 5 years 5 வருஷத்துக்கான லாப முறை லாபத்தை கொடுத்துறாங்க. 2012 to 13 வந்து 20,000 கொடுத்துறாங்க. ஸோ 14 to 15 வந்து பாத்தீங்கன்னா 24, 13 to 14 பாத்தீங்கன்னா 24, 14 to 15 30, 15 to 16 25, 16 to 17 18 அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட் வில் ஆன் த பேசிஸ் ஆஃப் 3 years பர்ச்சேஸ் வெயிட்டட் ஆவரேஜ் பேஸ்ட் ஆன் த வெயிட் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ ஓகேவா? நமக்கு தெரியும் என்னென்ன வெயிட்டேஜ் என்ன கொடுத்துறாங்க 1 2 3 4 5. ஓகேவா? இப்போ வருஷத்துக்கு 20,000. ஓகேவா? அதனோட வெயிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1. ஏன்னா இங்க கொடுத்தோம் 1 2 அப்படின்னு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அடுத்த வருஷத்துக்கு 24,000 இன்ட்டு என்ன வருது அடுத்த வருஷத்துக்கு 2. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 30 3. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25,000க்கு 4. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 18,000 அதுக்கு 5. ஸோ இப்போ இதனுடைய லாபத்தை இது பண்ணலாமா? ஸோ 2000 20,000 20,000 வரும். 24 48,000. ஸோ 2 அதோட வெயிட்டட் வேல்யூ நிறை வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க. இப்போ 48,000. ஸோ இது வந்து 3 கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளவு வரும் 90,000. அடுத்தது வந்து இது 4 இருக்குன்னா 4 2 8. ஸோ இது வந்து இது 25,000. ஸோ 4 into 25 இப்போ 1 lakh வரும் நமக்கு இதுக்கு. ஸோ இது வந்து 18,000க்கு 5ஆல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வரும்னா 19,000 வரும். ஓகே, அப்போ டோட்டல் வந்து ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 1 lakh 90 90 1 lakh 18,000 இங்க ஒரு 20 2 lakh 20,000 480. அப்போ டோட்டலா நமக்கு 3 lakh 48,000 வரும்பா. இது வந்து என்னன்னா வெயிட்டட் இது வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னா அப்போ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா வெயிட்டட் கிடைத்த ப்ராஃபிட்டை 3,48,000 டிவைடட் பை ஸோ இதை வந்து எவ்வளோ எத்தனை இயர் வந்து கொடுத்துட்டாங்கன்னா ஸோ இப்போ இதை வந்து வெயிட்டட் 1 2 5 4 9 9,000 15. ஸோ இப்போ அந்த வெயிட்டட் வந்து ஆட் பண்ணிக்க எவ்வளோ வெயிட்டடுங்கிறது இது பண்ண டிவைட் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 23,200 கிடைக்கும். ஸோ 23,000 200 நமக்கு இது கிடைக்கும். ஸோ இது வந்து கிடைச்சது. இப்போ குட்வில் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? குட்வில்லோட ஃபார்முலா வந்து என்ன? ஸோ குட்வில்லோட ஃபார்முலா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் 23,000 பர்ச்சேஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? இன்ட்டு பர்ச்சேஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 3 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் 3 இயர்ஸ். இங்க 3 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ 3 இயர்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் எவ்வளவு வரும்? 23 69 69,000. இதுதான் வந்து உங்களுக்கு இந்த நிறுவனத்துக்கு குட்வில். இது வந்து வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்ல நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சம்மு. ஸோ இதை வந்து உங்களுக்கு நீங்க இந்த நோட் பண்ணிக்கிங்க. இதை உங்களுக்கு ட்ரை பண்ண முடியுமா கொஞ்சம்
ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. நான் நெக்ஸ்ட் இது போறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். அதாவது உயர் லாப முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து சூப்பர் ப்ராஃபிட் base for calculation of value of goodwill. Super profit is the excess of average profit over the நார்மல் ப்ராஃபிட் ஆஃப் தி பிசினஸ். அது நற்பெயரின் மதிப்பை கண்டறிய உயர் லாபம் அடிப்படையாக உள்ளது. ஒரு வியாபாரத்தின் உயர் லாபம் என்பது சாதாரண லாபத்தை விட கூடுதலாக உள்ள சராசரி லாபம். சாதாரண இருக்கிற ப்ராஃபிட்டை விட கூடுதலா இருக்கிற அடிஷனலா இருக்கிற ஆவரேஜ் ப்ராஃபிட் தான் வந்து சூப்பர் ப்ராஃபிட் உயர் லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சராசரி லாபம் குறிப்பிட்ட ஆண்டுகளின் சரிக்கட்டப்பட்ட ஈட்டிய லாபங்கள் கூட்டப்பட்டு மொத்த ஆண்டுகளின் எண்ணிக்கையால் வகுக்கப்படுவதன் மூலம் கண்டறியப்படுகிறது. ஸோ எவ்வளவு லாபங்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை கூட்டி மொத்த ஆண்டுகளால வகுக்கிறோம். இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? அதை எப்படி ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ சாதாரண லாபம் என்பது ஒரே தன்மை உடைய வியாபார நிறுவனங்களின் சாதாரண சூழ்நிலையில் வழக்கமான ஈட்டும் லாபம். நார்மலா ஒரு நார்மலா செய்யற பிசினஸ்ல நார்மலா ஈட்டுற லாபத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ சாதாரண லாபம் என்பது பயன்படுத்தப்பட்ட முதல் இன்ட்டு சாதாரண லாப விகிதம். ஸோ நார்மல் ப்ராஃபிட் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ஆர் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ பயன்படுத்தப்பட்ட முதல் நிலை சொத்துக்கள் பிளஸ் நடப்பு சொத்துக்கள் மைனஸ் நடப்பு பொறுப்புகள். ஸோ ஃபிக்ஸ்டு அசட் கரண்ட் அசட்டை வந்து கரண்ட் லைபிலிட்டியோட மைனஸ் பண்ணுவோம். சாதாரண லாப விகிதம் வந்து ஒரு தொழில் ஒரே தன்மையுடைய வியாபார நிறுவனங்கள் சாதாரண சூழ்நிலையில் ஈட்டும் லாப விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ உயர் லாபத்தில் கொள்முதல். ஸோ இந்த சூப்பர் ப்ராஃபிட் வந்து அது வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. உயர் லாபத்தில் கொள்முதல் முறை. இம்முறையில் உயர் லாபத்தை குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்குரிய கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கையால் பெருக்குவதன் மூலம் நற்பெயர் குறிப்பது. நற்பெயர் உயர் லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளினுடைய எண்ணிக்கை அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதை நம்ம பர்ச்சேஸ் ஆஃப் தி சூப்பர் ப்ராஃபிட் குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு குட்வில் வந்து ஃபார்முலா. ஸோ இந்த சம் பாருங்க. இந்த புக் ஆஃப் த பிஸ்னஸ் சோல்ட் த ஃபைண்ட் என்னன்னா ஒரு பிஸ்னஸ் உடைய புத்தகம் அதனுடைய கணக்கு புத்தகம் எப்படி என்ன சொல்லுதுன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு அமௌண்ட்னு சொல்லி சொல்றது. அமௌண்ட் எவ்வளவு சொல்றாங்கன்னா 5 lakhsன்னு சொல்றாங்க. த ப்ராஃபிட் ஃபார் த ப்ராஃபிட் ஃபார் த லாஸ்ட் 5 years கொடுத்துட்டாங்க. ஸோ 2011க்கு 12 13 14 15க்கு யூ ஆர் த ரிக்வயர்ட் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் குட்வில் பேஸ்ட் ஆன் த 3 year. ஸோ பர்ச்சேஸ் இயர் 3 years கொடுத்துறாங்க. ஸோ சூப்பர் ப்ராஃபிட் பிஸ்னஸ் ஈவன் த நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் 10% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணா நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும். ஸோ நார்மல் ப்ராஃபிட் ஃபார்முலா வந்து என்னன்னா ஸோ நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும். ஸோ நார்மல் ப்ராஃபிட் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளவு 5 lakh. ஸோ இன்ட்டு அடுத்து என்னன்னா நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளவு கொடுத்துறாங்க 10%. அப்போ 10% 10/100 கொடுத்துருமா. அப்போ 0 0 0 0 அப்போ கேன்சல் ஆனால் நார்மல் ப்ராஃபிட் எவ்வளவு வரும்னா உங்களுக்கு 50,000 வரும்பா. 50,000. ஸோ ஃபார்முலா நார்மல் ப்ராஃபிட்னா கேபிட்டல் அமௌண்ட் இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் ஃபார்முலா. ஸோ கேபிட்டல் அமௌண்ட் நமக்கு 5 lakh, நார்மல் 10%. ஸோ 10/100 போட்டு கேன்சல் பண்ணா நமக்கு 50 lakh கிடைக்குது. ஸோ இதுல ஆவரேஜ் ப்ராஃபிட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை எல்லா இயருக்கும் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர் 11ல 40,000, 50,000, 55,000, 70,000 பிளஸ் 85,000. மொத்தமா 5 வருஷம். இது பண்ணா ஆட் பண்ணா எவ்வளவு வரும் நமக்கு?
3 lakhs வரும். 3 lakhs வந்துச்சுன்னா 5ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 60,000 கிடைச்சிச்சு. இப்போ குட்வில்லோட ஃபார்முலா வந்து என்னன்னா, ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். சரி, சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட். ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் ஃபர்ஸ்ட் சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல். ஸோ ஆவரேஜ் வந்து எவ்வளோ வந்திருக்கு நமக்கு? 16, 60, 60,000, 50,000, 10,000 அமௌண்ட் வந்து சூப்பர் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு குட்வில் கண்டுபிடிக்கணும். குட்வில் வந்து குட்வில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபார்முலா வந்து எவ்வளோ சூப்பர் ப்ராஃபிட்டோ பர்ச்சேசிங் இயர் வந்து 3 இயர், அப்போ வந்து 30,000. ஓகேவா? வந்து என்னப்பா குடுத்துட்டாங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிங்க. நார்மல் ப்ராஃபிட் வந்து ஃபார்முலா வந்து கேப்பிட்டல் இன்டு நம்பர் ஆஃப் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். எவ்வளோ ரிட்டர்ன் வந்து கண்டுபிடிச்சு, அடுத்து ஆவரேஜ் ப்ராஃபிட். ப்ராஃபிட் குடுத்துறாங்க. அந்த ப்ராஃபிட் இயருக்கு வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு, அதிலிருந்து சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். சூப்பர் ப்ராஃபிட் ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். அத கண்டுபிடிச்சுட்டு, அத வந்து குட்வில்ல இருந்தோம். குட்வில்ல ஃபார்முலா வந்து சூப்பர் ப்ராஃபிட் இன்டு பர்ச்சேசிங் இயர். ஸோ சூப்பர் ப்ராஃபிட் வந்து 10,000, பர்ச்சேசிங் இயர். ஸோ மல்டிபிள் பண்ணா நமக்கு 30,000 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது த கேபிட்டல் ஃபைம் அனு அண்ட் பெனு இஸ் 1 lakh. ஸோ த மார்க்கெட் வேல்யூ ஸோ த கேபிட்டல் ஆஃப் த அனு அண்ட் பெனு 1 lakh கொடுத்துறாங்க. மார்க்கெட் ரேட் வந்து 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க. ஆனுவல் சேலரி ஆஃப் 6. த ப்ராஃபிட் 6,000. த ப்ராஃபிட் ஆஃப் தி லாஸ்ட் 3 இயருக்கு வந்து 30,000, 36,000, 42,000 கொடுத்தாங்க. குட்வில் வேல்யூட் அட் 2 இயர் பர்ச்சேஸ் ஆஃப் த லாஸ்ட் இயர். ஸோ குட்வில் வந்து 2 இயர் 2 இயருக்கான 3 இயர் வாங்கியிருந்தா எப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ கால்குலேட் த குட்வில் ஆஃப் தி ஃபைன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், கேபிட்டல் அமௌண்டோட இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் அமௌண்ட் வந்து 1 lakh. இன்ட்ரெஸ்ட் வந்து 15% கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டலா நமக்கு 15,000 வரும். ஓகேவா? அடுத்தது பெனு வந்து அடிஷனல் என்ன பண்ணாங்கன்னா சேலரி, பார்ட்னர்ஸோடைய சேலரி, ஆனுவல் சேலரி வந்து 600, 6,000. ஸோ சேலரி வந்து 6,000. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. அப்போ 2 கொடுத்துடுறோம். அப்போ டோட்டலா 12,000. ஓகே. அப்ப வந்து நார்மல் ப்ராஃபிட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்ப இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டும் சேலரியும் வந்து நம்ம ஆட் பண்ணா நார்மல் ப்ராஃபிட். அப்ப 15 இன்டு 12,000 வந்து நமக்கு 20,000. ஓகேவா? இப்ப ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்னா 13, 36, 42 டோட்டலா வந்து ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு வரும்னா 1 lakh. சரி, ஃபர்ஸ்ட் வந்து 30,000, 36,000, 42,000 டிவைடட் பை 3. ஸோ 3 வருஷம் இதெல்லாம். இப்போ டோட்டலா 1,08,000 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு மொத்தமா எவ்வளவு வரும்னா உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 36,000 வரும். ஓகேவாப்பா? இதுல வந்து 36,000. இப்ப வந்து சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். சூப்பர் ப்ராஃபிட் ஃபார்முலா நார்மல் ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ 36,000 மைனஸ் ஸோ 26,000 மைனஸ் பண்ணா நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குது? 9,000.
ஸோ 9000 வந்து சூப்பர் ஃபேவிக் இருக்குது. இதுல இருந்து நம்ம குட்வில் வந்து கால்குலேட் பண்றோம். ஸோ குட்வில் கால்குலேட் பண்ணும்போது 19,000. ஸோ பர்ச்சேசிங் இயர் வந்து 2 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் பண்ணா டோட்டலா 18,000. ஓகே, இதான் வந்து இந்த நிறுவனத்துடைய குட்வில். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்டோட ரேட் ஆஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுல இருந்து கேபிட்டல் அமௌண்ட் வந்து இது பண்றோம். அடுத்து சேலரி பண்ணோம், ரெண்டு ஆட் பண்ணா நமக்கு நார்மல் ப்ராஃபிட் இருக்கும். அடுத்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, அதை ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு அதுல இருந்து சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு நம்ம குட்வில் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஆனுட்டி மெத்தட். ஸோ ஆண்டு தொகை மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இம்முறையில் வந்து உயர் லாபத்தினை ஆண்டு தொகை காரணியின் ஆண்டு தொகை காரணியுடைய தற்போதைய மதிப்பை பெருக்குவதன் மூலம் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடலாம். நற்பெயர் இஸ் ஈக்குவல் டு உயர் லாபம் ஆண்டு தொகை காரணியுடைய தற்போதைய மதிப்பு. ஸோ ஆண்டு தொகையின் காரணியின் தற்போதைய மதிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் ₹1 தற்போதைய ஆண்டு மதிப்பு ஆகும். இதனை ஆண்டு தொகை அட்டவணை அல்லது சூத்திரத்தை பயன்படுத்தி மூலம் அறியலாம். அது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல குறிப்பிட்ட வட்டத்துல தற்போதைக்கு நீங்க பிரசன்ட் இயருடைய ₹1 வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் வந்து ஆனுட்டி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சம் பின்வரும் இது உங்க எஸ்ஏடி புக்ல இருக்கிற சம் தான். ஸோ பின்வரும் விவரங்களை கொண்டு ஆண்டு தொகை முறையில் நற்பெண் மதிப்பை கணக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 இயர் கொடுத்துருக்காங்களாப்பா. இந்த செகண்ட் கண்டிஷன் பாருங்க. 2016, 17, 18ல லாபம் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த லாபம் ஆட் பண்ணா 13, 15, 17. ஸோ இது வந்து ப்ராஃபிட், சராசரி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். மொத்த இயரு 3 இயரு. ஸோ ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு வரும்? 45,000 டிவைடட் பை 3. ஸோ ஆட் பண்ணா நமக்கு கேன்சல் பண்ணா டோட்டலா வந்து 15,000 வரும். எவ்வளவு வருது? ஸோ 15,000 வருது. ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, சாதாரண லாபத்தை வந்து சாதாரண லாப இது எவ்வளவு சொல்லிட்டாங்க? ஸோ சாதாரண லாபம் 10% கொடுத்துட்டாங்க. ஸோ பயன்படுத்தப்பட்ட கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 15,000. சாதாரண லாபம் 10%னா இப்போ 10/100. இது பண்ணா நமக்கு எவ்வளவு வரும்னா 5,000 வந்துரும்பா. ஸோ இதுல வந்து உயர் லாபம், இதுல இருந்து இப்போ வந்து உயர் லாபத்தை கண்டுபிடிக்கிறோம். சூப்பர் ப்ராஃபிட். ஸோ உயர் லாபம் வந்து கண்டுபிடிக்கும் போது சராசரி லாபத்திலிருந்து உயர் லாபத்தை 15,000 மைனஸ் 5,000. ஸோ மைனஸ் பண்ணா நமக்கு 10,000 வந்து சூப்பர் ப்ராஃபிட். ஸோ குட்வில் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? உயர் லாபம் சூப்பர் ப்ராஃபிட்ல இருந்து எத்தனை வருஷம் பர்ச்சேசிங் இயர் கொடுத்துருக்காங்க? 3 ஆண்டுகள். இதனுடைய தற்போதைய ஆண்டு தொகை மதிப்பு 2 லேக். அந்த ஆனுவல் இயர் மதிப்பு கொடுத்துட்டாங்க. அதனால அப்படி பண்ணுவோம். 24,086 மல்டிபிள் பண்ணா 2 லேக். சரி, ₹2 ₹2.48 எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த மதிப்பு ஆண்டு தொகை மதிப்பு ஒரு இதான். அதை மல்டிபிள் பண்ணா நமக்கு 24,868 வந்து குட்வில். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனிட்டிவ் மெத்தட்ல இது ஃபர்ஸ்ட் வந்து லாபம் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து கேபிட்டல் இருந்து அந்த லாப விகிதத்திலிருந்து சாதாரண லாபம் கண்டுபிடிக்கணும். அடுத்தது அவங்க ₹1 தற்போதைய ஆண்டு வட்டி விகிதத்து ₹1 தற்போதைய ஆண்டுன்னா ₹2.48 கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து நம்ம குட் வேலை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து கேபிட்டலேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ குட்வில்
சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல எப்படி கேபிடலைசேஷன் மெத்தட்ல எப்படி சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும்? நற்பெயர் வந்து உயர் லாபம், சாதாரண லாப விகிதம் 100. ஸோ அதே மாரி தான். இம்முறையில் சாதாரண லாப விகிதத்தில் உயர் லாபத்தை மூலதனமாக்கப்படுவதால் நற்பெயரினுடைய மதிப்பு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இத வந்து அதே மாரி சம் தான். இந்த சம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. போன சம் போட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா? போன சம் போட்டு பார்த்தா அதே மாடல். ஆனா ஃபார்முலா வந்து இங்க மாறுது. ஆ நற்பெயருக்கான ஃபார்முலா வந்து உயர் லாபம் டிவைடட் பை சாதாரண லாப விகிதம் இன்டு 100 வரும். இந்த சம்ம வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டலைசேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ம். ஸோ இந்த 3 இதுதான்பா உங்களுக்கு. அடுத்து வந்து இந்த மூலதனயாக்கல் முறையில அதுல இருக்கிற இந்த ப்ராஃபிட் சம்ஸ் வந்து பார்ப்போம். இந்த இதுதான். இது எல்லாமே ஒரே மாடல் சம்ஸ் தான். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ஆல்ரெடி உங்க ஸ்கூல்ல நடத்தியிருப்பாங்க. இப்ப இந்த சாப்டர் தான் போயிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மென்ட் ஆஃப் குட்வில். ஸோ இத வந்து நம்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்னு. ஸோ எப்பப்பலாம் இந்த நற்பெயர வந்து நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல ஒரு 4 கேஸஸ் இருக்கு. ஸோ புதிய கூட்டாளி ரொக்கம் அல்லது சொத்து கொண்டு வரும்போது, அல்லது புதிய கூட்டாளி நற்பெயருக்கான ரொக்கம் அல்லது சொத்து எதுவும் எதுவும் கொண்டு வராத போது, அல்லது ஒரு பகுதியை மட்டும் ரொக்கம் அல்லது சொக்கு கொண்டு வருவது, அது எக்ஸிஸ்டிங் குட்வில். ஸோ இந்த டைம்லாம் வந்து நம்ம அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் குட்வில் பண்ணுவோம். ஸோ இத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இதுல இன்னைக்கு பார்த்தது பார்த்தீங்கன்னா, குட்வில்லோடைய கால்குலேஷன் மெத்தட்ஸ் பார்த்தோம். 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தடு. ஸோ அடுத்தது அதுக்கு முன்னாடி குட்வில்னா என்ன? அதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இதுதான்ப்பா வந்து குட்வில்லு. நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் குட்வில்லும், ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில் எப்படிலாம் சொல்லிட்டு சம்ஸ் வந்து கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஷீட் குடுத்துர்றோம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா உங்க கிளாஸ் டீச்சர்ஸ்ட்ட கேளுங்க. ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ.